அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அருமை தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கடன் பசியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் தன்னுடைய மனைவியிடம் வினவுகின்றார்கள், எனக்கு கடுமையான பசியாக இருந்து கொண்டிருக்கின்றது, ஏதாவது உணவு உண்டா என்பதாக கேட்கின்றார்கள். சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய மனைவி கூறுகின்றார்கள், இங்கு தண்ணீரை தவிர ஏதும் உணவு கிடையாது என்பதாக கூறுகின்றார்கள். சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அப்படியா என்று கேட்டுவிட்டு, நான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய வீட்டுக்கு நான் சென்று வருகின்றேன் என்பதாக கூறிவிட்டு செல்கின்றார்கள். அந்த செல்லும் வழியில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பாதி வழியில் சந்திக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடன் பேசியவர்களாக கூறுகின்றார்கள், சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களே, உங்களை பார்ப்பதற்காக வேண்டி நான் உங்களுடைய இல்லத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதாக கூறுகின்றார்கள். என்னுடைய வீட்டில் சாப்பிடுவதற்கு ஏதேனும் உணவு கிடையாது, தண்ணீரை தவிர. உங்களுடைய இல்லத்துக்கு வந்து நான் சாப்பாடுகளை எடுத்துக் கொள்ளலாம் என்று நான் வருகின்றேன் என்பதாக கூறுகின்றார்கள். அந்த வார்த்தைகளை கேட்ட உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கூறுகின்றார்கள், என்னுடைய வீட்டிலும் இதே நிலைமை என்பதாக கூறுகின்றார்கள். அவர்கள் இருவரும் முடிவு செய்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வீட்டுக்கு நாம் செல்வோம் என்பதாக அவர்கள் இருவரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நோக்கி அவர்களுடைய இல்லத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் அதே பாதை வழியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். நாயக திருமேனியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் இந்த விடயங்களை சொல்லும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகின்றார்கள், நானும் உணவு உட்கொண்டு பல நாட்களாக இருக்கின்றது, நான் இப்பொழுது என்ன செய்வது என்பதாக அவர்கள் யோசித்து விட்டு கூறுகின்றார்கள், அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய வீட்டுக்கு செல்லலாம் என்று முடிவெடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் செல்கின்றார்கள். இதை பார்த்த அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் மிக மகிழ்ச்சி அடைந்து நாயகத்தை வரவேற்கின்றார்கள். வரவேற்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்கின்றார்கள், எங்களுக்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது உணவு உண்டு என்பதாக கேட்கின்றார்கள். அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அவர்களுடைய வீட்டில் இருந்த பேரித்தம் பழங்களை அவர்களுக்கு ருசிப்பதற்காக வேண்டி கொடுக்கின்றார்கள். சையதுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சாப்பிட்டு விட்டு சையதுனா அய்யூப் அல் அன்சாரி அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களிடத்தில் கேட்கின்றார்கள், நான் இந்த பல பேரித்தம் பழத்திலிருந்து சில பழங்களை எடுத்துக்கொள்ளவா என்பதாக. என்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் 3 நாட்கள் அவர்கள் உணவு உட்கொண்டு அவர்களுக்காக வேண்டி சிறிய பழத்தை எடுத்துக்கொள்ளவா என்பதாக கேட்கின்றார்கள். அதை கேட்ட அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு இந்த தட்டிலிருந்து எத்தனை பழங்கள் தேவையோ அத்தனையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக கூறுகின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகின்றார்கள், இல்லை, எனக்கு சிறிய அளவு பழங்கள் இருந்தால் போதும் என்பதாக கேட்கின்றார்கள். அதை கேட்டு அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அவர்களுடைய அடிமையிடத்தில் கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இல்லத்தில் கொடுக்குமாறு கூறுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் தன்னுடைய ஈரக்குலத்துண்டான ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை மறந்ததே கிடையாது.